தமிழ்நாட்டில் எல்லா கோயில் இருந்தாலும் நிறைய கோயில் பள்ளிப்படை கோயிலாக கூட இருக்குது. அதாவது இறந்தவர்கள் உடல் மேலே லிங்கம் வச்சு கும்பிட்ற பழக்கமாக இருக்குது. மலையில் வழிபாடுகள் பல இடங்களில் வந்து ஒரு மதம் வர்றப்ப அது இன்னொரு மதத்தை அழிச்சிட்டு தான் மதத்தை கொண்டு வர தன்மை உங்களுக்கு மாரியம்மன் கோயில் சர்ச்சா மாதிரி இருக்குது. சிவன் கோயில் வைணவமாக இருக்குது. ஒரு காலத்தில் வைணவத்தை எதிர்த்தாங்க. ராமானுஜர்லாம் இங்கேருந்து நாடு விட்டு நாடு ஒரிசா போனாங்க. அது வைணவத்துக்கு அடிப்படை இப்போ ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வைணவத்துக்கு தமிழில் இருந்த பேர் மாலியம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பரிபாடல் காலத்தில் 2000 வருஷம் முன்னாடி வைணவத்துக்கு பேர் மாலியம், திருமாலியம். மால்ன்றது கடல் சார்ந்தது, மாலவன்னா கடல் பேர். இப்போ கடல் சார்ந்த வழிபாட்டுக்கு நீரவன் சொல்லக்கூடிய நாராயணன் வந்து கும்பிட்டாங்க. இன்றைக்கி கூட பார்க்குறப்ப புத்த மதம் கடல் வழியாக போச்சுருக்காங்க. ஆனால் அடிப்படையில் இங்கேருந்து ஒரு முறையாக போன மதம் பார்த்தோன்னா வைணவம் தான். அதுக்கப்புறம் முறையாக போன மதம் பார்த்திங்கன்னா சைவம் கூட போயிருக்கு. சிவன் வழிபாடு பல நாட்டில் திரிசூலம், வணிகர்களே தன்னுடைய அடையாளமாக திரிசூலம் தான் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம். இப்போ நீங்கள் ஒரு கோயில் வந்து அந்த கோயில் 3000 வருஷம் அப்படியே இருக்கும் சொல்ல முடியாது. ஒரிசா பூரியில் இருக்க கோயில் வந்து ஆரம்பத்தில் புத்த மத கோயிலாக இருந்து பின்னாடி சைவமாக போய் இன்றைக்கி வைணவ கோயில், இன்றைக்கி ரங்கநாதர் கோயிலாக மாறி இருக்குது, இது ஜெகநாதர் கோயிலாக மாறி இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் வந்து பார்க்குறவங்க பார்வையில் தான் எல்லாமே. அது ஒரு காலத்தில் அம்மன் கோயிலாக இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் சிவன் கோயிலாக இருந்தால், ஒரு காலத்தில் முருகர் கோயிலாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி அதாவது வேங்கடம் சொல்லக்கூடிய இன்றைக்கி வழிபாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமாக அது வந்து திருப்பதியில் வைணவ கோயிலாக தான் இருக்குது.